ஸோ நாங்கள் வந்து மதுரை ஆச்சி ஹோட்டலில் தான் சாப்பிட வந்திருந்தோம். போகும்போதே பரோட்டாவை வந்து பொரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பரோட்டாவை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு எத்தனை பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே அந்த குழம்போடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பரோட்டானா பரோட்டா தான் செம்ம டேஸ்ட். அப்புறம் ஒரு நல்லி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே அந்த நல்லி பீஸ்லாம் சாஃப்டாக வந்துருந்து சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறேன் ரேபிட்டு. ஸோ அந்த ரேபிட் வந்து பார்க்க சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. டேஸ்ட்டும் அந்த சிக்கன் ஃப்ளேவராக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மைனஸ் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு கறி தோசை என்னோடய ஃபேவரெட்டு. அப்படியே அந்த கறி தோசையும் சாப்பிட்டு வேறு லெவலுங்க. அப்புறம் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொத்து பரோட்டாவையும் நல்லா கொத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நான் சாப்பிடும்போது எனக்கு ஓவராக திகட்டுற மாதிரி இருந்துச்சு. எப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப் பாயிலோட இது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எப்படியோ ஆம்லேட்டும் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆம்லேட்டும் சாப்பிட்டோம். டோட்டலாக வந்து 1800 rupees ஆச்சு. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.